ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். சங்கீதம் 119:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்போதும் நம் இருதயத்தில் நிறுத்தி வைப்பதும் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும். அநேகருடைய இருதயத்தில் கசப்புகளும் வைராக்கியங்களும் குடியிருக்கின்றன. ஆனால் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வசனத்தின்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ட்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின ஆசாரியனுமாய் இருந்தான். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய ஈவாகும். வேதத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அதை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெரிதேனும் மதுரமுள்ளதாய் சுவைக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் பாவத்துக்கு விலகி இருப்பீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது விசுவாசத்துடன் விளங்குவீர்கள். அவருடைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். தேவ பிள்ளைகளை, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேன்மை அடையுங்கள். ஜெபம் செய்வோம். தடைகளை அகற்றி முன் செல்லும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தீராத வியாதிகளினாலும் துன்பத்தினாலும் தீரத்தினாலும் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளினாலும் மன சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்ப வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானம் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்வுக்கும் வட்டி செலவினங்களுக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு உகந்த உமது சித்தப்படி செலவிடப்பட இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும், தேவ சமாதானத்தால் பெருகவும், நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உமது தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ள வேண்டும் எனவும், வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திட செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக மன வியாகுலத்தோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன், சூனேமியாளை ஆசீர்வதித்த தேவன் தாமே இரக்கம் பாராட்டி புத்திர பாக்கியம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபத்தை தேவரீர் அங்கீகரித்து அவர்கள் வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்களும் மூலமாக தேவை மகிமை வெளிப்படவும் அவர்கள் கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக அமைதலான வாழ்க்கை வாழவும் கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் தேவ பாதுகாப்போடு தேவ ஒத்தாசையோடு தேவ மகிமைக்காக செயல்படவும் ஆத்மாதாய பணியில் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு தந்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். உண்ண உடவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், ஆரோக்கிய சுபலத்தோடு வாழவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குளிரின் பலவீனங்கள் பனிகால தொற்றுகள் ஒவ்வொரு மக்களையும் சேதப்படுத்தாதவாறு காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.